பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஏசாயா 51 அதிகாரம் 3, 11 மற்றும் 16 இந்த 3 வசனங்களின் அடிப்படையிலே நாம் இந்த வேளையிலே ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று 11வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற வண்ணமாக கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆண்டவரே, இந்த பூமியிலே அவர்கள் உபத்திரவங்கள் வழியாய், சோதனைகள் வழியாய், வியாதி பலவீனங்கள் வழியாய், வருத்தத்தின் வழியாய், வறுமையின் வழியாய், கடன் போன்றதான காரியங்கள் வழியாய் கடந்து போகிறவர்களுக்கு 3வது வசனத்தின் பிரகாரம் ஆறுதல் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் பாழாய் கிடக்கின்ற நிலையை மாற்றி தேறுதல் அடையும்படியாய், புதுப்பிக்கும்படியாய், உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதனை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் ஆண்டவரே குடும்பங்களில் உண்டாயிருக்கும்படியாய், வீடுகளிலே ஆண்டவரே உண்டாயிருக்கும்படியாய், எங்களுடைய பிரயாசங்களிலே, எங்களுடைய படிப்புகளிலே உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 11வது வசனத்தில் பிரகாரம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். தேவ சமூகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியுடனே கூட, துக்கத்தோடு கூட அல்ல, எப்படி அந்நாள் துக்கத்தோடு கூட வந்து மகிழ்ச்சியோடு கூட தேவ சமூகத்துக்கு ஆண்டவரே சாமுவேலை அழைத்து கொண்டு வந்தது போல, ஆண்டவரே, யார் யார் சாமுவேல் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாமுவேலை அழைத்து கொண்டு வரத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே அவருடைய குடும்பத்திலே விளங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது நித்திய மகிழ்ச்சியாய், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற வார்த்தையின்படியே எவைகளுக்காக நாங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, தவித்து கொண்டு இருக்கிறோமோ, ஆண்டவரே, இந்த காரியங்கள் எப்படி ஆகும்? ஆண்டவரே, காற்றையும் காண முடியவில்லை, மழையையும் காண முடியவில்லை, எங்களுடைய பள்ளங்கள் எப்பொழுது நிரப்பப்படும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாடி வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சஞ்சலம் தவிப்பு நீங்கும்படியாய் கர்த்தர் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 16வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி இனி என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்ற வார்த்தையின்படியே எந்த உலக மாமிச பிசாசும் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு தகப்பனே எங்களை நிலைப்படுத்துவீராக, எங்களை அஸ்திபாரப்படுத்துவீராக, நாங்கள் உம்முடைய ஜனம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் வாயிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் அருளி ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை நித்தமும் மூடிக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.